ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 3. இன்றைக்கி நாள் எப்படி போச்சு? இன்றைக்கி வேலை பார்த்தேன். சண்டே அதுவுமா வேலை பார்க்குறேன் நான். எனக்கே என்னை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு கம்பல்ஷனுக்கு வந்துருச்சு. இப்போ என் வேலை அப்படின்னா ஃப்ரைடே இல்லை சாட்டர்டேவோட முடிச்சுட்டு சண்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கலாம், வீட்டு வேலை பார்க்கலாம், இல்லை வெளியே போகலாம், அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் இது கம்பல்ஷன் ஆயிடுச்சா? நேற்று சொன்னேன்ல, ஸ்கிரிப்ட் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு. அந்த ஸ்கிரிப்டை வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அவங்களுக்கும் அனுப்பிட்டேன். அதை அப்ரூவும் பண்ணிட்டாங்க. நாளைக்கு சாயங்காலம் நந்து மதுரை இன்ஸ்டா பேஜில் வந்து அந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கமெண்ட்லேயும் போடுறேன், நாளைக்கு போடுற வீடியோவோட கமெண்ட்லேயும் போடுறேன் அந்த லிங்க்கை. இன்றைக்கி வேறு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நாள்? இன்றைக்கி வந்து சாயங்காலம் வெளியே போனேன், டி நகர் போனேன். ஒரு கடையில் போயிட்டு நான் 2 வருஷமாக டெனிம் ஸ்கர்ட் வந்து தேடிட்டுருக்கேன். என் ஹைட்டுக்கு என் வெயிட்டுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் கேட்குற மாதிரி நான் தேடுற மாதிரி ஸ்டைலில் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் எத்தனை கடை தெரியுமா ஏறி இறங்கிட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. லிப்ஸ்டிக் போட்டதெல்லாம் வருது, சரியா? வழியில் இல்லை. அங்கே கிடைக்கல. சரின்னு சோகமான மனசோட திரும்பி சிட்டி சென்டர் போனேன். சிட்டி சென்டரில் வந்து எனக்கு இந்த வேடிக்கை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே வாங்காமல் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, விண்டோ ஷாப்பிங் கிடையாது, சும்மா வேடிக்கை பார்க்குறது. ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறீங்களா? இல்லை கிடையாது, ரெண்டும் வேறு வேறு, சரியா? வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு போனால் அங்கே எப்பயுமே இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க. அது நல்லாயிருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ அங்கே விலை கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். அந்த எக்ஸிபிஷனில் இந்த அர்பன் ஸ்கொயர் கத்திப்பாறையிலலாம் ஒரு போடுவாங்கள்ல, அங்கெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அங்கே இன்னொன்று ஒரு சில இடத்துலலாம் நான் அந்த நார்த் இந்தியன் எக்ஸிபிஷன் வந்து பார்த்துருக்கேன், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சிட்டி சென்டரில் கம்மியாக இருக்கும். நான் அப்படி வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சி போனால் அங்கே அது போடவே இல்லை. ஐயோன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சும்மா போயிட்டு அங்கே சுற்றிட்டு திரும்ப அங்கேருந்து 1000 விளக்கு வழியாக வந்தோம். அப்போ நான் ஒன்று வாங்கினேன். தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா? இது வந்து ஆப்பிள் கேக். சரி, நக்கக்கூடாது. இது வந்து ஆப்பிள் கேக்கு. இது எங்கள் ஊரில் வந்து மதுரா பேக்கரின்னு ஒரு கடை இருக்கும். இப்போயும் நான் இங்கே ஊருக்கு வரும்போது அங்கேருந்து தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவேன். எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து இந்த ஆப்பிள் கேக்கு உதிர்ந்து போன கேக்கெல்லாம் இப்படி முருண்டையாக பிடிச்சி முன்னாடிலாம் பெருசாக இருக்கும். இப்போலாம் எங்கேயுமே முன்னாடிலாம் பெருசாக இருக்கும், இப்போலாம் சைஸ் குட்டி ஆயிடுச்சு. நான் சென்னை வந்துட்டு நிறையா பேக்கரியில் இந்த ஆப்பிள் கேக்கை நான் தேடிகிட்டே இருந்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆப்பிள் கேக்னால் வேறு ஏதோ ஒரு கேக்கை வாங்கிட்டு வருவாங்க. என்னடா இதை வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஆப்பிள் கேக்னால் இதுதானே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, ஆப்பிள் கேக்னால் உதுத்து போட்ட கேக்கெல்லாம் வந்து உருண்டை பிடிச்சி அது மேலே இந்த தேங்காய் துருவல் போட்டு தருவாங்க, அதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி 1000 விளக்கு வழியாக ஒரு பேக்கரி பார்த்தா அந்த பேக்கரியில் இது வச்சுருந்தாங்க. இங்கே வேறு பேர் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா இங்கேயும் ஆப்பிள் கேக்கு தான். ஐயோ செம்ம சந்தோஷமாயிடுச்சு. சரி, அங்கே வந்து வேடிக்கை பார்க்க முடியாதது இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வேறு என்ன பண்ணேன்? அவ்வளோதான். இன்றைக்கி நேற்று நான் சொல்லணும்னு நினச்சி இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது என்னென்னா, நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருக்கேன். அது எப்போ எனக்கு தெரியுதுன்னா, சனி ஞாயிறு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே வரும்போது தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன்னு. அதை தான் நான் நேற்று சொல்லணும்னு நினச்சேன். வேறு என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேனே. ஆப்பிள் கேக்கு, சிட்டி சென்ட்ரு வரும்போது அப்படியே வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்.
சொல்லணும்னு நினச்சேன். தெரியலையே, மறந்து போயிடுச்சு. என்ன சொல்லணும்னு நினச்சேன். சரி விடுங்க, பரவாயில்ல. நான் ஞாபகம் வந்துச்சுன்னா யோசிச்சு எழுதி வச்சு சொல்கிறேன். அது எழுதி வச்சு பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சீரீஸே. ஆனாலும் நான் பாரு எழுதி வச்சு சொல்கிறேன்னு வரேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இன்றைக்கி போயிட்டு நல்லா தூங்கணும். ஏன்னா எனக்கு இந்த 2 நாள் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், நானாக பண்ணுறேன், நான் தான் அதுக்கு ஆன்சரபிள் எனக்கே அப்படின்னா எனக்கு மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வேறு யாருக்காவது நான் ஆன்சரபிள் அப்படின்னு எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ஃப்ரீலான்சர் ஆனதுக்கப்புறம் இந்த இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இன்னொருத்தர்கிட்ட நான் அப்ரூவல் வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அப்ரூவல், வீடியோ அப்ரூவல், அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் கேப்ஷன் கேட்கணும். அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியுது இதுதான் வாழ்க்கைன்னு. ஆனால் அது ஒரு மாதிரி இருக்கா, அதான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே இங்கேருந்து இப்படி இங்கெல்லாம் வலிக்குது. இப்போ கூட தலை வலிக்குது. இந்த 2 பக்கமும் ஹேர் பின்னை குத்தி வச்சுருக்கேன் வீடியோ பார்க்க அழகாக இருக்கணும். ஆனால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே வலிக்குது எனக்கு. அதனாலேயே இன்றைக்கி போயிட்டு நல்லா தூங்கி நான் காலையில் லேட்டாக எந்திரிக்கணும். நாளைக்கு சாயங்காலம் வீடியோ போடணும். அதுக்கப்புறம் அடுத்து என்னோடய வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ நார்மலாக வாழ்க்கை வாழ்கிறதே நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்களேன். கஷ்டப்படுறவங்கெல்லாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நான் இவ்வளோ நல்லா நிம்மதியாக இருந்துக்கிட்டு நான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று நேற்று நான் கிராட்டிடியூட் எழுதினேன். இனிமேல் அதை ஒரு சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, நம்மளால் ஒரு வேலையை பண்ண முடியல அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ரெகுலராக ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்போம், அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணுறது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சொல்கிறது, இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு டீடாக்ஸ் தண்ணி நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே பல் விளக்குதுன்றது எப்பயுமே நம்ம பண்ணுற வேலை. அதோட வேலையோடு சேர்த்து பல்ல விளக்கிட்டு வாயை தொடச்சோன்னே பக்கத்தில் இந்த டீடாக்ஸ் தண்ணி எடுத்து குடிச்சிடணும். அதாவது ஒரு ஹேபிட்டோட இன்னொரு ஹேபிட்டை சேர்க்கறது. இது ஒரு மெத்தடு. இதை சாண்ட்விச் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் இந்த கிராட்டிடியூடுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு நினச்சேன். அது எனக்கு ஒர்க் ஆகுது. என்னென்னா, இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இந்த வீடியோ இப்போ இந்த இதை நான் அப்படியே போட மாட்டேன். இது ரொம்ப கிரேயாக இருக்கும் இந்த வீடியோ. இதை நான் சேச்சுரேஷன் அதிகப்படுத்துவேன். இந்த மாதிரி பேசிக் இது இப்போ வீடியோவில் நான் காட்டுறதுக்காக இப்படி இருக்கிற வீடியோவை இப்படி நான் மாற்றுவேன். சரியா, இதில் நான் போடுறேன். அதை போடுவேன்னா, அதை போட்டுட்டு ஒரு 2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் லேப்டாப்பில் போட்டு அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில். 8 நிமிஷம் ஓகே அப்லோட் பண்ணுவேன். அந்த அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கிற டைமில் 2.5 ஆகிக்கிட்டு இருக்க டைமில் நான் அந்த கிராட்டிடியூட் எழுதலாமா அப்படின்னு நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ஒர்க் ஆகுமோன்னு தோணுது. ஏன்னா அந்த டைமில் நான் சும்மா தான் இருக்கேன். அந்த டைமில் எப்படியும் நான் நைட்டு தான் கிராட்டிடியூட் எழுதுவேன்னா, அந்த டைமில் இதை பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு ஒர்க் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேபிட்டை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, ஏற்கனவே பண்ணுற ஹேபிட்டோடு சேர்த்து பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது பழகிடும். அவ்வளோதான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் தொடர்ந்து 2 நாள், அதாவது நான் யூடியூப்பில் யாருமே கிடையாது. இந்த வீடியோஸ்லாம் 50, 60 அப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வியூஸ் பெருசாக செக் பண்ணல, கமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் அதுவே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்பில் நான் யாருமே கிடையாது. ஆனாலும் என்னோடய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் அந்த பாயிண்ட்டை நான் கிராட்டிடியூடில் எழுதுகிறேன். சரி, இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.